بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. கண்ணியத்துக்குரிய என் அருமை சகோதரர்களே, பெரியார்களே, மா ஹுக்மு ஸலா ஃபி மஸ்ஜிதின் ஃபீஹி கபர், பள்ளியினுள் கபர் இருக்கின்ற பள்ளியிலே தொழுவது. பள்ளிவாயலினுள் கபர் இருக்கின்றது, ஒருவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார், அந்த பள்ளியிலே தொழுவது சம்பந்தமாக கபருள்ள பள்ளியிலே தொழுவது, அதை நாங்கள் இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று, யக்கூன கபரு சாபிகன் அல் மஸ்ஜித், பள்ளி அமைக்கப்படுவதற்கு முன் பள்ளியின் மீது முந்தியதாக, அதாவது யக்கூன கபரு சாபிகன் அல் மஸ்ஜித், பள்ளியை விட முந்தியதாக கபர் ஆயிருத்தல். அப்படி என்றால் இப்னு அல் மஸ்ஜிது அல் கபர், கபரின் மீது பள்ளி வாயில் கட்டப்படுதல். அதாவது ஏற்கனவே ஒரு மையம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது, அந்த கபரின் மீது பள்ளிவாயில் கட்டப்படுவது முதலாவது. இப்படியான சந்தர்ப்பத்திலே மல் வாஜிப் அலைனா, எங்கள் மீது கடமை, ஹஜ்ரு ஹாதல் மஸ்ஜித், இந்த பள்ளியை விட்டும் தூரமாகுவது, இந்த பள்ளியை வெறுப்பது அவசியமாகும். வாதமுஸ்ஸலா, அதிலே தொழாதிருப்பதும் அவசியமாகும். வலாமன் பனாஹு, யார் அதை கட்டினானோ நிர்மாணித்தானோ அதை இடிப்பது அவன் மீது கடமையாகும். அதை அவன் இடிக்கவில்லை என்றால் வலியு அம்ருல் முஸ்லிமீன், முஸ்லீம்களுடைய விவகாரங்களுக்கு பொறுப்பானவர் மீது அதை இடிப்பது கடமையாகும். இரண்டாவது, யக்கூனல் மஸ்ஜிது சாபிகல் கபர், கபர் அமைக்கப்படுவதற்கு முன்னால், அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்னால் பள்ளி முந்தியதாக ஆயிருத்தல். அப்படி இருந்து பிஹைது யுதுஃபனுல் மையத்து ஃபிஹி பாத பினா அல் மஸ்ஜித், பள்ளிவாயல் கட்டியதற்கு பின்னால் மையத் அதிலே அடக்கம் செய்வது. இந்த சந்தர்ப்பத்திலே ஃபல்வாஜிபு நபுஷுல் கபர், கபரை தோண்டி எடுப்பது, அந்த மையத்தை தோண்டி எடுப்பது, மையத்தை வெளியாக்கி மனிதர்களோடு மனிதர்களாக சேர்த்து அடக்கம் செய்வது கடமையாகும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அம்மல் மஸ்ஜித் தஜூ ஸலாத்து ஃபீஹி பிஷரத், அப்படியான ஒரு பள்ளி வாயிலே தொழுவதற்கு நிபந்தனையாக சொல்லப்படுகிறது, அல்ல யக்கூனல் கபரு அமாமல் முசல்லி, தொழுகை அளிக்கு முன்னால் கபரு இல்லாமல் இருக்கணும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஹா அனி ஸலாத்தில் குபூர், கபர்களை முன்னோக்கி தொழுவதை நபிகளார் தடுத்திருக்கிறார்கள். அதே நேரத்திலே கேட்பவர் கேட்கலாம், நபிகளாருடைய பள்ளிவாயல் மஸ்ஜித் நபியினுள் கட்டப்பட்டிருக்கிறதே, அதன் சட்டம் என கேட்டால் நாம் சொல்கிறோம், நபிகளாருடைய பள்ளிவாயல் புனிய கபுல மௌத்திஹி, நபிகளாருடைய மரணத்துக்கு முன்னால் மஸ்ஜிது நபவி கட்டப்பட்டது, நபிகளாருடைய காலத்திலே கட்டப்பட்டது. நபிகளார் மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் வந்து 14 தினங்கள் குபாவிலே தங்கியிருந்து அதற்கு பின்னால் மதீனா வந்து மதீனாவில் கட்டப்பட்டதான் மஸ்ஜிது நபவி. ஃபலம் இபுனா அல் கபர், கபரின் மீது அது கட்டப்படவில்லை. தெரிஞ்ச விஷயம், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் லம் யுதுஃபன் ஃபீஹி, பள்ளியிலே அவர் அடக்கம் செய்யப்படவில்லை. அவர்களுடைய வீடு பள்ளியை விட்டும் பிரிந்ததாக தனியாக இருந்தது என்ற வரலாறு நமக்கு தெரியும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆகவே நபிகளாருடைய கபர் வந்து பள்ளியினுள் இல்லை, பள்ளிக்கு வெளியில் தான் இருந்தது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபிகளாருடைய கபரை பாதுகாக்கும் முகமாக கபரை சுற்றி ஈயத்தினால் உருக்கி கீழ் அடித்த நீண்ட தொலைதூரம் ஈயத்தினால் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறது, ஃபவுண்டேஷன் போடப்பட்டிருக்கிறது. அது பாதுகாப்பு கருதி ஏற்கனவே சம்பந்தமாக நாம் ஒரு தலைப்பிலே பேசியிருக்கின்றோம். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.